அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என் பள்ளி மாணவர்கள் செய்த சிறப்பான சாதனையை தான். முத்தான முத்துக்கள் நிறைந்த இடம் எதுன்னு கேட்டால் என் பள்ளி மாணவர்களை தான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையான மாணவர்கள், ஆதரவான பெற்றோர்கள். அப்படி என்ன செஞ்சாங்கன்னு தானே கேட்குறீங்க. இந்த குழந்தைகள் தின விழாக்காக 1 இல்லை 2 இல்லை, ஒவ்வொரு மாணவரும் அவங்களோட வகுப்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி 30, 40, 50, 60 ஆடியோன்னு மொத்தம் எங்கள் பள்ளியிலிருந்து 4000 ஆடியோக்களை www.kalviradio.comக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். இந்த ஆடியோனால என்ன பயன்னு கேட்டிருக்கீங்களா? இந்த ஆடியோ அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சமயம் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று, அவங்களுக்குள்ள பேச்சாற்றலை பெருக்கும். நிறைய மாணவர்கள் மொட்டை நாக்கு மாதிரி பேசுவாங்க. இந்த ஆடியோக்களை தொடர்ந்து பேசுறதுனால அவங்களோட பேச்சு வளம் அதிகமாகும். சரி, இந்த ஆடியோக்களை நாங்கள் எப்படி அனுப்பணும்? ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணமா? இல்லை, பெற்றோர்களும் இதில் முக்கிய ஆதரவு. எங்களோட கைகோர்த்த போலாங்குளம் அத்தனை பெற்றோர்களுக்கும் முதல்ல நன்றிகள். பதிவு செய்ய தூண்டுகோலாக இருந்த ஊக்குவித்த என் பள்ளி ஆசிரியர்கள், அப்புறம் தங்கள் குழந்தைகளை இனிமையான குரலை அழகழகாக பதிவு செய்த மாணிக்கங்களாக என் பெற்றோர்கள். இவளோட கூட்டு முயற்சினால தான் இவ்வளோ அதிகமான அளவில் நாங்கள் ஆடியோக்களை அனுப்புறது முடிஞ்சிச்சு. பூவை தேடி வண்ணத்து பூச்சிகள் எப்படி பறந்து வருமோ அதே மாதிரி மாணவர்கள் திறமையை வளர்த்து கொள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி சிறப்பாக கலந்துக்கொள்ள முடியுமா? பெற்றோர்களுக்கும் எங்கள் பள்ளியின் மேலே மிகுந்த நம்பிக்கை வருது. அவங்க எங்கள் கூட கைகோர்த்து நடப்பாங்கங்கிற தன்னம்பிக்கையிலேயே மாணவர்களோட திறனை வளர்க்கறதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு புது புது முயற்சிகளை தேடி எங்கள் ஆசிரியர்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல எங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.